ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வாழைக்காய் உருளைக்கிழங்கு சுரக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு, கோஸ் எல்லாமே பச்சையாகவே நாம் சீவலில் போட்டு சீவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதுங்க. நாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு வதக்கிக்கலாம் சார். இது கொஞ்சம் கோல்டன் பதத்தில் வதக்கிக்கலாம். இதோடைய வாசனை ரொம்பவே மணமாக இருக்குங்க. அப்புறம் கிச்சனி நல்ல ஒரு மணம் தருதுங்க. சோம்பு, இஞ்சி, பூண்டோடு வதக்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க. பூண்டு, இஞ்சியெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சுங்க. ஆனியன் மட்டும் கண்ணாடி பதத்தில் இருக்குங்க. இந்த நேரத்தில் நாம் மசாலாவை போட்டுடலாம். நம்ம ரெட் சில்லி, மஞ்சள் தூள், இது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது காரமே நாம் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோங்க. இப்போ நாம் சீவலில் போட்டிருக்க காயை அனைத்து இதில் போட்டோம். இது வாழைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சையாகவே நம்ம செய்வது. இது உருளைக்கிழங்கு, இது சுரக்காய். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் காய்க்கு தேவையான ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம். இதுவும் போட்டுட்டு காய் ஒரு 3/4 பாகம் நல்லா வேகட்டுங்க. வெந்த உடனே ஆறுக்கு பிறகு நாம் பார்க்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேமரா வச்சுக்கின்னு என்னால் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேங்க. நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம சுலோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூட்டிட்டு எடுத்து திருப்பின தழுவி மூடி 3/4 பாகத்தில் வேக வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரம் வெந்துடுங்க. இது சீவலில் போட்டுருந்தாலும் சீக்கிரம் வெந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காயெல்லாம் 3/4 பாயில் வெந்துடுச்சுங்க. இப்போ 6 பிறகு நாம் இது உருண்டைகளாக பிடிப்போம். எப்படி பிடிப்போம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச மசாலா ஃபுல் வெஜிடபிள் ஆறிடுச்சுங்க. நாம் உருண்டைகளாக பிடிச்சி இங்கே வச்சுருக்கோம். நம்ம அரிசி மாவுலாம் எதுவும் ஆட் பண்ணலை, கடல மாவு ஆட் பண்ணல. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு 4-5 போட்டிருக்கேங்க. கையில் வச்சு போட்டு நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணிடலாங்க. ஃபுல்லாக வேகட்டும். ஆல்ரெடி நம்ம மசாலாவிலே காயெல்லாம் வெங்கிறதுனால நல்லா கோட்டிங் ஆகிடுதுங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிடலாம். போட்டிருக்கோம். அது பொரிஞ்ச உடனே நம்ம தழுவி கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம தழுவி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டதோடு அப்படியே இருக்குங்க. நிதானமாக தழுவி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவும் எந்த ஒரு மாவும் ஆட் பண்ணல. அதனால் சுலோடு வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வரும்போது எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பொரிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ செகண்ட்ஸ் இது போட்டிருக்கோம். இதுவும் நல்லா வேகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதுவும் நாம் எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுவையான ஈஸியாகவும்
எளிமையான முறையில் செய்யறதுக்கு கோலா உருண்டை செஞ்சிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முறுமுறுப்பாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முறுமுறுப்பு சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் எதுவும் பாயில் பண்ணி செய்யலை, சீவல் போட்டு சீவிட்டு தான் நம்ம மசாலாவோடு ஃப்ரை பண்ணோம், வதக்கணுங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.